வணக்கம். இது படம் எப்படி இருக்கு? இப்போ நம்ம பார்க்க போற படம் தலைவன் தலைவி. 2 மணி நேரம் 20 நிமிஷங்கள் டியூரேஷன்ல UA சர்டிபிகேட் வாங்கியிருக்கு இந்த டிராமா காமெடி படம். விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு, செம்பன் வினோத் ஜோஸ், RK சுரேஷ், சரவணன், ரோஷினி ஹரிப்பிரியன் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படத்தை பாண்டிராஜ் இயக்கியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. வீட்டுக்கு வீடு வாசப்படியா இருக்கிற கணவன் மனைவி ஈகோ பிரச்சனையும் அதுல சொந்தங்கள் தலையிட்டு ஊதி பெருக்கி விவாகரத்து வரைக்கும் கொண்டு போறதையும் மையமா வச்சு கூச்சலும் குழப்பமா சொல்லி இருக்கிற ஒரு அட்வைஸ் தான் இந்த படத்தோட ஒரு வரிக்கை. 10th ஃபெயிலான பரோட்டா மாஸ்டரா விஜய் சேதுபதி, படிச்ச செல்ல பெண்ணா தங்கையா நித்யா மேனன், பெண் பார்க்க வர இடத்துல பரோட்டா சுவையில மயங்கி கல்யாணத்துக்கு சம்மதிக்க, அதுக்கப்புறம் நடக்கிற கணவன் மனைவி ஈகோ பிரச்சனையும் சொந்த பந்தங்களுடைய தலையீடும் எந்த அளவுக்கு விரிசலை பெருசாக்குதுன்றது தான் கதை கரு. தொடர்ந்து வீட்லையும் பரோட்டா கடையிலையும் நடக்கிற சம்பவ கோர்வையை ருசிகரமா சொல்ல முற்பட்டிருந்தாலும் ரொம்பவே இறைச்சலாவே இருக்கு முதல் பாதி திரைக்கதை. ஆரம்ப காட்சியிலே ஒரு கிராமத்து குலதெய்வ கோயில், அங்க வித்தியாசமான உத்தரவு கேட்டு வர்ற யோகி பாபு, பர்த்டே கேக் வெட்ட குடும்பத்தோடு 2 வீலர்ல வர்ற காளி வெங்கட், பிறந்த முடி கொடுக்க மகளை அழைச்சிட்டு வர்ற நித்யா மேனன் குடும்பம். இந்த 3மே பிரச்சனையில சிக்க அங்க தொடங்குற நான் லீனியர் திரைக்கதை பல பிளாஷ்பேக்குகளை தொடர்ந்து கிளைமேக்ஸ்ல முடியுது ஒரு சேர. பாதி மழிச்ச மண்டையோட ஒரு குழந்தை படம் முழுக்க பயணிச்சு கிளைமேக்ஸ்ல சந்தன மொட்டையா டைலாக் பேசுறது சுவாரஸ்யம். வழக்கமான நமக்கு பழக்கமான பாணியில ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் இருந்தாலும் அரங்கத்துல அங்கங்க கரவொலி கேட்க முடியுது. ரவுடி குடும்பமான விஜய் சேதுபதியும் எக்ஸ் டான் குடும்பத்து நித்யா மேனனும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிறதும் அப்புறம் கொஞ்சி குலாவறதும்னு போகிற கதையில மாமியார், மாமனார், நாத்தனார், மைத்துனன்னு எல்லாருமே சண்டைக்கோழி போல உருன்னு கத்தி குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் 2 பேருமே ஒரு முரட்டு தம்பதியா திரையில வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் சிச்சுவேஷன் காமெடியும் சில குசும்பு வசனங்களும் சிரிக்க வைக்குது. குறிப்பா யோகி பாபுடைய கவுண்டர் வசனங்களை சொல்லலாம். அறிவாளை உயர்த்தி ஆக்ரோஷமா வர இடைவேளை பெருசா எதிர்பார்ப்பை ஏற்படுத்தல. அதுக்கப்புறம் பிற்பாதி திரைக்கதையில சித்ரா லட்சுமணோட பஞ்சாயத்து, சென்ட்ராயனுடைய அலப்பறை, RK சுரேஷோட விரைப்பு, தீபா சங்கரோடைய உச்சஸ்தாயி சண்டை, இடையிடையில கொஞ்சம் விஜய் சேதுபதியோட ஸ்டண்ட், கொஞ்சம் சென்டிமெண்ட், வக்கீல், கேஸ்ன்னு பரபரப்பா போய் கடைசியில இது எல்லார் வீட்லயும் இப்படிதான் சொல்லி விவாகரத்தோடைய வீரியத்தை குறைச்சிருக்காரு இயக்குனர். சாமானியனின் வாழ்வியலோடு இசைந்து உறவுகளின் உன்னதத்தை உணர்த்துற இயக்குனர் பாண்டிராஜ் ஒரு சீரியஸான குடும்ப பிரச்சனையை சீரியல் மாதிரி கொண்டு போகாம காமெடியா கொண்டு போய் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணியிருக்கிறது சாமர்த்தியம். விஜய் சேதுபதி நிகழ்காலத்துல பெரிய தாடியோட முரட்டுத்தனமாகவும் பிளாஷ்பேக்ல சாதாரண தோற்றத்துல கொஞ்சம் இளமையாகவும் வந்து அதுக்கேற்ற நடிப்பையும் கொடுத்திருக்கிறது சிறப்பு. சண்டை காட்சிகள் ஆக்ரோஷமாகவும் காதல் காட்சிகளில் மென்மையாகவும் கதாபாத்திரத்துக்கு பொருந்தி இருக்கார். பதட்டப்படுற காட்சிகளில் அவருடைய நடிப்பு கொஞ்சம் மிகைப்படுத்தலா இருக்கிறத தவிர்த்திருக்கலாம். நித்யா மேனன் தன்னுடைய நடிப்பிலையும் தோற்றத்திலையும் முதிர்ச்சியை காட்டி விஜய் சேதுபதிக்கு பொருந்தி இருக்காங்க. சரியான கதாபாத்திர தேர்வு. பெண் பார்க்கும் படலத்தில் விடுக்குன்னு பேசுறதும், கல்லாவில் காசு வாங்கி போடுறதும், எங்களை பிரிச்சு விட்டுடுங்கன்னு வெகுளியா பேசுறதும், கிளைமேக்ஸ்ல ஆட்டோல புருஷனோட கிளம்புறதும்னு தன்னுடைய கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. RK சுரேஷ் எதுக்கு உம்முன்னு இருக்காருன்னு நமக்கு சொல்லாமலேயே படம் முழுக்க பயணிச்சு ஒரு மச்சானா மல்லு கட்டி மனசுல நிற்கிறார். யோகி பாபு காமெடி இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு திருடனா இருந்தாலும் சாமி கிட்ட உத்தரவு கேட்கறது, பரோட்டா கடையில கவுண்டர் கொடுக்கறதுன்னு படம் முழுக்க சிரிக்க வச்சிருக்காரு. செம்பன் வினோத் ஜோஸ் நித்யா மேனனுடைய அப்பாவா ஒரு எக்ஸ் டானா வேட்டியை மடிச்சு கட்டி கோதாவில் இறங்கும் போதும் மருமகன் கிட்ட பாசமழை பொழியும் போதும் கைத்தட்டல் பெறாரு. சரவணன் விஜய் சேதுபதியின் அப்பாவா தன்னுடைய பங்கு நிறைவா செஞ்சிருக்காரு. தீபா சங்கர் விஜய் சேதுபதி அம்மாவா மருமகளை வறுத்தெடுக்கிற மாமியாரா கனக்கச்சிதமா நடிச்சிருக்காங்க. சுகுமாரோட கேமரா கோணங்கள் அமர்க்கலாம். ஆரம்ப ட்ரோன் காட்சியிலிருந்து கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு காட்சியும் சிறப்பு. ஆனா கலரிங் பல இடங்கள்ல வாமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் குறைவு. VFXும் SFXும் தரம். பிரதீப் ராகவின் படத்தொகுப்பு தொய்வை குறைச்சிருக்கு. சந்தோஷ் நாராயணன் இசை படத்துக்கு பக்கபலமா அமைஞ்சிருக்கு. பிரதீப் குமார் தி குரல்ல ஆகாச வீரன் பாடல் செம வைப். BGM காட்சிகளுக்கு உயிர் கொடுத்திருக்கு. மொத்தத்துல குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த குடும்பத்து சொந்தக்காரர்களுடைய தலையீடுதான்றதையும், உறவுகள் என்றது இதயம் சம்பந்தப்பட்டவை, அதை காகிதங்கள் முடிவு செய்யறதில்லைன்ற செய்தியையும் காமெடி கலந்து சொல்லியிருக்கிற இந்த படத்தை குடும்பத்தோட ஒரு முறை கண்டு ரசிக்கலாம். தலைவன் தலைவி, தலையீடு வேண்டாம். மற்ற ஒரு விமர்சனத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.